Welcome to Smart Kutti TV. ஹலோ மித்ரா, என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? பிளான்ஸ் தாவரங்கள் பற்றி தான். ஓ, அப்போ உனக்கு கார்னிவோரஸ் பிளான்ட்ஸ் பத்தி தெரியுமா? இவை சாதாரண செடிகள் இல்ல. இவங்க பூச்சிகளை பிடித்து சாப்பிடும் சூப்பர் தாவரங்கள். ஆனா மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. எக்ஸ்ட்ரா ஊட்டச்சத்து வேணும் என்பதால் பூச்சிகளை சாப்பிடுது. எந்தெந்த தாவரங்கள் இருக்கின்றன தெரியுமா? பல இருக்காங்க. முக்கியமா வீனஸ் ஃப்ளைட்ராப், பிச்சர் பிளான்ட், சன்டியூ. வீனஸ் பிளைட்ராப் எப்படி இரையை படிக்கும் சொல்லு. அது வாய போல 2 தாள்களா இருக்கும். பூச்சி உள்ள வந்ததும் ரொம்ப சின்ன சின்ன முடிகளை தொட்டவுடனே பட்டுன்னு முடிக்கிறது. பிச்சர் பிளான்ட் சொல்லு. அது ஜாடி மாதிரி இருக்கும். அதனுள்ள வழுக்கும் தன்மை இருக்கும். பூச்சி உள்ள விழுந்தா மீள முடியாது. அது மட்டும் இல்ல, இருக்கிறதுலேயே ராஜா பிச்சர் தான் பெருசு. அது 4 லிட்டர் தண்ணியை கூட ஹோல்டு பண்ண முடியும். அதால சின்ன சின்ன விலங்குகள் கூட சாப்பிட முடியுமா? அதாவது தவளை, எலி மாதிரி. சரி, சன்டியூ சொல்லு. அதன் இலை மேல ஒட்டும் சாரி இருக்கும். அதன் இலைகள் சூரிய ஒளியில் அழகா ஷைன் ஆகும். அது சுற்றி கிட்டத்தட்ட 100 டென்டக்கிள்ஸ் இருக்கும். அது பூச்சிகளை கவர்ந்து இழுத்து ஒட்டிக்கொள்ளும். இவங்க எங்க வாழும்? சதுப்பு நிலம், ஈரப்பதம் அதிகமாயிருக்கும் மண், ஊட்டச்சத்து குறைவான இடங்கள். நம்ம ஒன்னு மறந்துவிட்டோம். என்னது? வாட்டர் கார்னிவோரஸ். நீரில் வாழும் சில சிறப்பு தாவரங்கள் தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பூச்சிகள், சிறுநீரியல் உயிரினங்கள் போன்றவற்றை பிடித்து செரித்து பெறுகின்றன. இவையே நீழ்வாழ் தாவரங்கள் எனப்படுகின்றன. யூட்ரிகுலாரியா உலகில் மிகவும் பொதுவான நீர்வாழ் தாவரம். தமிழில் இதை நீர்ப்பை செடி என்று அழைக்கப்படுகிறது. மாமிசம் உண்கின்ற தாவரங்கள் ரொம்ப வித்தியாசமானவை. நன்மைகளும் இருக்கு, சில சின்ன தீமைகளும் இருக்கு. ஆனா இயற்கையின் எல்லா ஸ்பெஷல் கிரியேஷன்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஸ்மார்ட் குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணிடுங்க.